எங்க அப்பா அம்மா ஒரு சண்டைனால பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. எனக்கு ஒரு தங்கச்சியும் அண்ணனும் இருக்காங்க. தங்கச்சியும் நானும் அப்பா கூட வந்துட்டோம். அண்ணனும் அம்மாவும் தனியா இருந்தாங்க. 6 வருஷம் இப்படியே வாழ்க்கை போச்சு. +2 முடிச்சோனையுமே எனக்கு ஒரு அலைன்ஸ் பார்த்து என் அப்பா கல்யாணம் பண்ணி வச்சாரு. மாப்பிளைய சரியா விசாரிக்காமயே நான் வேண்டான்னு சொல்லியும் கேட்காம அவசரமா எனக்கு ஒரு கல்யாணமும் பண்ணி வச்சாரு. கல்யாணம் ஆகி ஒரே மாசம் தான் வாழ்ந்தேன். ஏன்னா அவருக்கு இல்லாத கெட்ட பழக்கமே இல்ல. எனக்கு அது சுத்தமா பிடிக்கல. அப்பா கிட்ட சொன்ன வீட்டுக்கே கூட்டிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு டிவோர்ஸுமே ஆயிருச்சு. அதுல இருந்து 3 வருஷம் கழிஞ்சு நீ ஒரு கல்யாணம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் என் அம்மாவும் அப்பாவும் ஒண்ணு சேர்ந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. மாப்பிளை பார்த்தாங்க. என்னோட முழு சம்மதத்தோட நான் கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுச்சு அவரோட உடம்புல சில நோய்கள் எல்லாம் இருந்துச்சு. அவர் ஒரு நோயாளின்னு தெரிஞ்சுச்சு. அது மட்டும் இல்லாம குடும்ப வாழ்க்கைக்கு ஒரு வாழ தகுதி இல்லாத ஒரு ஆளுன்னு தெரிஞ்சுச்சு. எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணி தெரிஞ்சு குழந்தை இல்லைனாலும் பரவாயில்லைன்னு அந்த வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சேன். அவங்க வீட்டுல எல்லாத்தையும் ஏமாத்தி காசுக்காக என்ன கல்யாணம் பண்ணிட்டாங்க. குழந்தை இல்லைனாலும் பரவாயில்லன்னு நான் வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த காலகட்டத்துல அவங்களோட குறைகளை கூட பார்க்காம எனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி ரொம்ப பிரச்சனை பண்ணாங்க. எங்க கிட்ட வாங்கின பணத்தை எல்லாம் கொடுத்துட்டு அது ஒரு குறையா நினைச்சு என்ன அவங்க விவாகரத்துமே பண்ணிட்டாங்க. அப்போ எனக்கு வயசு 21. அதுக்கப்புறம் ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். மறுபடியும் மாப்பிள்ள பார்த்தாங்க. நானும் சரின்னு சொன்ன 2 வாரத்துல அவசரமா ஒரு கல்யாணம் ஆனோன்னே என்ன தனி கொடுத்து வச்சுட்டாங்க. நான் என்னோட டீச்சர் வேலையை கண்டினியூ பண்ணி வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன். ஆனா என்னோட கணவர் வேலைக்கு போக மாட்டாரு. நான் வேலை பார்த்துட்டு வந்து அவருக்கு கொடுக்கணும். கல்யாணம் ஆனதோட சரி அவங்க வீட்டு ஆளுங்க யாருமே எங்கிட்ட வரமாட்டாங்க, எங்க கிட்ட பேச மாட்டாங்க. இவரு சொல்ல முடியாத டார்ச்சர் எல்லாம் நிறைய பண்ணுவாரு. எதையுமே வெளியில சொல்ல முடியாம மனசுக்குள்ளேயே வச்சிருப்பேன். வெளியில போய் சொன்ன அப்படின்னா நான் உன்னை டைவர்ஸ் பண்ணிடுவேன்னு சொல்லுவாரு. இல்லனா இன்னொருத்தைய தேடி போயிருவேன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணி டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருந்தாரு. இதுக்கிடையில கன்சீவானன்னு கூட பார்க்க மாட்டாரு. நிறைய கொடுமைகள் பண்ணுவாரு. டாக்டர் பெட் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னாங்க. ஆனா இவர் வேலைக்கு போயே ஆகணும்னு சொல்லி என்ன வேலைக்கு அனுப்பிச்சு விட்டுட்டாரு. இதுல சந்தேகம் வேற. ஸ்கூல்ல படிக்கிற குழந்தை பசங்களோட கூட வச்சு என்ன சந்தேகப்படுவாரு. சந்தேகப்பட்டு டெய்லியும் பெல்ட்டால அடி உததான். கன்சீவா இருக்கேன்னு கூட பார்க்காம அவ்வளவு கொடுமை பண்ணுவாரு. உங்க வீட்டுல சொன்னதுக்கு இங்கெல்லாம் வராதீங்க, உங்க பிரச்சனையை நீங்களே பாத்துக்கங்கன்னு சொல்லிட்டாங்க. நானும் 2 வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு 3வது வாழ்க்கையில ரொம்பவே பொறுத்து போனேன். குழந்தை பிறந்துச்சு. எனக்கு ₹1 கூட செலவு பண்ணல. யாருமே வந்து பார்க்கல. நானே குழந்தை பெத்துக்கிட்டு வீட்டுல வரும்போது அப்போதான் எனக்கு ஒரு ஷாக்கான ஒரு விஷயம் தெரிஞ்சுச்சு. என்னோட கணவருக்கு வேற ஒரு பொண்ணோட அஃபேர் இருக்குன்னு. நான் என் வீட்டுல இருக்க என்ன சுத்தமா கண்டுக்கவே இல்ல. அந்த பொண்ணோட தான் எப்பவுமே சேட்டிங் டேட்டிங் எல்லாமே. அந்த போட்டோவை போட்டுட்டாவது மனசு மாறுவாருன்னு பார்த்தா அதையும் எல்லாத்தையும் பிளாக் பண்ணி வச்சிருவாரு. 9 மாச குழந்தையோட என்னோட மாமியார் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் மேலேயே எங்களை தனி குடித்தன வச்சாங்க. அவரோட தவறு எல்லாம் மறைக்கிறதுக்கு என்னோட மேல பழி போட்டு என்னோட கேரக்டர் எல்லாம் சரியில்லைன்னு அவங்க அம்மா கிட்ட சொல்லி அவங்களும் அதெல்லாம் நம்பி என்ன அடிப்பாங்க, கொடுமை பண்ணுவாங்க. குழந்தைய வாங்கிட்டு என்ன அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷன் போன, பேசி சமாதானம் பண்ணி திருப்பியும் அனுப்பிச்சு வச்சாங்க. மறுபடியும் ஒரு 2 மாசத்துல என்ன கர்ப்பமாக்கிட்டு திருப்பியும் பிரச்சனை பண்ணிட்டு அவரோட வழியை பார்த்து அவர் போயிட்டாரு. இப்போ கையில ஒரு குழந்தை, வயித்துல ஒரு குழந்தைன்னு என்னோட வாழ்க்கை 24 வயசுலயே எல்லாமே முடிஞ்சு போச்சு. வாழ்க்கை குடிகார, எல்லா பழக்கமும் உடைய கெட்டவன். 2வது வாழ்க்கையில உள்ளவன் நோயாளி. 3வது வாழ்க்கையாவது நல்லா இருக்கணும். 3வது வாழ்க்கைக்குள்ள போனா எல்லாமே இருக்கிற ஒரு கெட்டவன். குடிக்கிறது, பொண்ணுங்களோட தொடர்பு, உடம்புல நோயின்னு எல்லா விஷயங்களுமே அவனுக்கு இருக்கு. இப்படி என்னோட விதி போயிட்டு இருக்கு. இந்த ஸ்டோரி மூலமா நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, நல்லவங்களுக்கு எத்தனை குழந்தை வேணாலும் பெத்துக்கலாம். இந்த மாதிரி கேடுகட்ட ஜென்மங்களுக்கு குழந்தையே பெத்துக்க கூடாது. ஏன்னா ஒரு பாவம் மரியாதை அந்த குழந்தைகள் மட்டும் தான் பாதிக்கப்படுவாங்க. இது இன்ஸ்டாகிராம்ல